நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பஸ் லான்ச் பண்ண போகிறாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி நல்லா பேசிக்கிறேன். நான் உங்கள் மதுரை பஸ் சொல்லியிருப்பார் மதுரை. நம்ம எதை பற்றி பார்க்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டி சென்ட்ரல், அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துடைய எலக்ட்ரிக் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பஸ் லான்ச் பண்ண போகிறாங்களா? ஆனால் ஆமாம் ஃப்ரெண்ட், நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பார்த்திங்கன்னா தனியார் மாதிரியே எலக்ட்ரிக் பஸ்ஸை நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக எந்தெந்த ஊரில் லான்ச் பண்ணுவாங்க, மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த மாதிரி ஊர்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். இதோட சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 300 கிலோமீட்டருக்கு இல்லைனா 300 to 350 கிலோமீட்டருக்கு ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். இது போன்ற மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பில்லை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நோட்டீஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். அப்டேட் உடனுக்குடன் தெரியும். அடுத்த எந்த பஸ் பற்றி வீடியோ போகலான்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வச்சுக்கலாம். பாய்.